ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நிறைய புண்ணியமும் நன்மைகளும் செஞ்சிருக்கனால தான் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். இந்த பதிவை காட்டினால என்ன ஆக போகுதுன்னு கேட்குறியா? நான் சொல்றத முழுவதுமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்ற தெளிவு உனக்கு கிடைக்கும். நீயே எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் வரவழைக்க தான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள சோகம் இருக்கு, கவலைகள் இருக்கு. ஆனா அதை மத்தவங்க கிட்ட சொல்றதுனால உன் வாழ்க்கையில எதுவும் மாறப்போறதும் இல்லை, சோகங்கள் மறைய போவதும் இல்லை. தேவையில்லாமல் யாரிடமும் எதையும் சொல்லி கவலைப்பட்டு கொண்டே காலத்தை வீணாடிக்காமல் அத்தனையும் தூக்கி போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை சிறந்ததாய் வாழ தயாரான அழகா மாறியன் செல்லமே. நீ அமைதியாய் இரு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மொத்தத்துல உன்கிட்ட உண்மையா அன்பா பாசமா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க ரெண்டே விதமான ஆட்களாகத்தான் இருப்பாங்க. ஒண்ணு உரிமையோட உன்கிட்ட உறவு கொண்டாடி அன்பா பேசுபவர்களாக இருப்பார்கள். இன்னொன்னு தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து பேசுபவர்களாக இருப்பார்கள். மொத்தத்துல உன் கூட பேசுறவங்க உரிமையா பேசுறாங்களா தேவைக்காக பேசுறாங்களான்னு புரிஞ்சு அவங்கள பக்கத்துல வச்சுக்கோ. உன்னுடைய உண்மையான உள்ளத்தை காயப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அவரைப் போலவே இன்னொரு பொய்யான உறவிடம் இருந்து தன் வாழ்க்கையின் அழிவை சந்திப்பார் என் செல்லமே. ஏன் தெரியுமா? உன்னுடைய உண்மையான அன்பை புரியாததால் தானே அவர் உன் மனசு காயப்படும்படி பேசினார். அப்படிப்பட்டவர் அதே தவறை இன்னொருத்தர் வாழ்விலிருந்து தானாக பெற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையையும் அனுபவித்து முடிப்பார். உனக்கான நல்ல குணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. மற்றவங்க அதே போல நல்ல குணங்களோடு இருக்கணும் என நீ எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என் செல்லமே? உன்னுடைய குணங்களைப் போல நீ மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்காதே. கைரேகை எப்படி ஒவ்வொருவருக்கும் வேற வேற மாதிரி இருக்கோ அதே போல இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதரின் குணமும் வேறு வேறானதுதான். யாரையும் உன்னை போல இருக்கணும்னு நினைச்சு எதிர்பார்க்கவோ அல்லது ஆசைகளை அடக்கி வைக்கவோ வேண்டாம். உன்னிடம் இருப்பு இருக்கும் வரை, உன்னிடம் வசதி வாய்ப்பு இருக்கும் வரை நிறைய பேர் உறவினர்களாக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். எப்போது உன்னிடம் இருப்பு இல்லாமல் போகிறதோ, செலவழித்து சீர்கேட்டு போகிறாயோ அப்போதே நீ 4 பேரின் வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். எப்போதும் சிக்கனத்தையும் சேமிப்பையும் உன் தலையாய விஷயமாக வைத்துக்கொண்டு அதையே முதலில் செய்யக்கூடிய ஆளாக இரு. சிக்கனமா குடும்பத்தை நடத்து. நீ முதல்ல செய்யற செலவே உன்னுடைய சேமிப்புக்காக இருக்கட்டும். அதாவது முதல்ல வர்ற வருமானத்துல இருந்து சேமிப்புக்காக கொஞ்சமாவது எடுத்து வச்சுட்டு அப்புறமா செலவழிக்க ஆரம்பி. ஏன்னா சேமிப்பும் காசும் பணமும் கையில இருக்கிற வரைக்கும் உடலும் சரி மனமும் சரி தைரியமாக இருக்கும். மனபலம் இழந்து விட்டால் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் செல்லமே. தனியா சம்பாதிச்சாலும் சரி அல்லது தனியா சேமிப்பு வச்சிருந்தாலும் சரி அதுவே உனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு. பலம் இருக்குன்னு எதிரியையும் பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் இன்னும் சேர்த்து வைக்கணுன்ற குணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா ஒரு சிலர் எவ்வளவு கிடைச்சாலும் செலவழிச்சிட்டு இன்னும் கூட செலவுக்காக வரவை எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி வரப்போகிற பணத்தை யோசித்து இன்றையே நீ செலவுகளை எழுதி வைத்து விடாதே என் செல்லமே. எப்போதும் பலமான ஆளாக நீ இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நான் தான் பலமான ஆளாச்சேன்னு எதிரியை நீயாகவே உன் பேச்சின் மூலமாக உருவாக்கி கொள்ளாதே. பலம் எவ்விடத்தில் இருக்கிறதோ அங்கு பொறுமையும் அடக்கமும் கூட இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதும் அலங்கோலமாக வீழச் செய்வதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் என்பதை மறக்க வேண்டாம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடத்திற்கு நிமிடமும் மாறும் இந்த உலகில் நிலையானது என எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ எந்த இடத்துல இருக்கிற, உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் தெளிவான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக நீரு. நிச்சயமாக உனக்கான நற்பெயர் உன்னை வந்து சேரும். ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துல கோட்டை கூட கட்டிடலாம். ஆனா நிம்மதியை ஒருபோதும் வாங்க முடியாது. நிம்மதியோட தூங்கவும் முடியாது. நீ யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நேர்மையான நியாயமான வழியில் சம்பாதிக்க பழகு. ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏற்றும் போது அந்த இடத்தில் ஒளி என்பது 2 மடங்காக நிறைய ஒளியாக வருகிறது தானே. அதே போலதான் உன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும் போது உன்னுடைய நன்மைகளும் நற்செயல்களும் இரட்டிப்பாக மாறும் என்பதை மறக்க வேண்டாம். நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு பெருசா அறிவுலாம் வேணாம். இரக்க குணமும் மனிதாபிமானம் கொண்ட இதயமும் மட்டும் இருந்தால் போதுமே செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக நீரு. ஒரு நிமிஷம் சொல்லின் வழி
பல வருடங்கள் மனதை பாடாய்ப்படுத்தும். அவசரப்பட்டு யார் மனமும் நோகும்படி எந்த வார்த்தைகளையும் விட்டுவிடாமல் கவனமாக நடந்து கொள். சில நேரங்கள்ல நீ பல விஷயங்களை மறந்துடுற. ஆனா சில காயங்களையும் அந்த காயங்களை உண்டாக்கி காயப்படுத்தியவர்களையும் மறக்க முடியாமல் தானே திணறுகிற. நீ முன்னேறணும்னு நினைச்சினா, உன் வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா, உன் மனதை காயப்படுத்தியவர்களையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் கவனிக்காமல் உன்னை மட்டுமே கவனித்து உனக்கான வேலைகளை செய்து முன்னுக்கு போய்கொண்டே இரு என் செல்லமே. நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே நினைச்சு நீ கலங்க வேண்டாம். நீ நம்பிக்கை வச்சதுனால தானே அவங்க துரோகின்றதே உனக்கு தெரிய வந்தது. ஆக அதுவும் ஏதோ ஒரு விதத்துல நன்மைதான்னு புரிஞ்சு நகர்ந்து போய்கிட்டே இரு. நீ மற்றவர்களுக்கு செய்த உதவி மிக பெரியதாக இருந்தாலும் அதை மறந்து விடு. ஆனா வேறு யாராவது உனக்கு ஒரு சிறு உதவியை செய்தாலும் அதை மறக்க வேண்டாம் என் செல்லமே. பாவ புண்ணியம் எல்லாம் இப்போது பணத்தை நோக்கி பயணம் செய்பவர்கள் பார்ப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு வழியில என்னத்தையாவது செஞ்சு காசு சம்பாதிச்சிடணும். ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்காவது நன்மை செஞ்சிருவோம், புண்ணியம் செஞ்சிருவோம்னு யாருமே இங்கு யோசிப்பதில்லை. அதிகம் பேசக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு பொய்யையும் சேர்த்து சேர்த்துதான் சொல்லுவார்கள். நீயும் அப்படி அதிகம் பேச போயே அப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே என் செல்லமே. போதுங்கிற எண்ணம் உனக்குள்ள இல்லாத வரைக்கும் உன் வாழ்வில் ஆனந்தம் கிடைக்கப் போவதே இல்லை. எப்போதும் போதும் என்ற மனதையே பொன் செய்யும் குணமாக வைத்துக்கொள். உன்னை கோபப்படுத்துவதன் மூலமாக ஒருவர் சந்தோஷத்தோடு வாழ்வதாக இருந்தால் பதிலுக்கு அவர் என்னதான் செய்தாலும் கோபப்படாமல் இருப்பதுதானே உனக்கு இன்பமாக இருக்கும். அதிகாரம் எப்போதுமே அன்பானவர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். நீ எப்போதும் அதிகாரத்தோடு இருக்காமல் அன்பான மனிதனாக இருந்துவிடு. இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பார்ப்பதற்கு நல்லவர்களாக தெரிந்தாலும் யதார்த்தமானவர்களாக இயல்பானவர்களாக இருந்தாலும் யாருக்குமே தெரியாத முகம் இங்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது தெரிய வரைக்கும் நீ எல்லாரையும் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனால் எப்போது ஒரு மனிதன் இரண்டாம் முகம் தெரிய வருகிறதோ அப்போதே உன் மனது சுக்குநூறாய் உடைந்து விடுமென் செல்லமே. ஏன்னா எல்லாருமே வெளியே காட்டுறது அன்பையும் பாசத்தையும் சிரிப்பையும் நட்பையும் கொள்ளக்கூடிய அந்த முகத்தை தான். ஆனால் இன்னொரு முகம் என்பது பழிவாங்குதலையும் ஏமாற்றத்தால் இந்த துரோகத்தை எதிர்கொண்டு பழிவாங்க துடிப்பதையும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தாலையும் வார்த்தைகளால் வச்சுக்கிட்டு பேசுவதையும் மற்றவர்களை திட்டுவதையும் குறை சொல்வதையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த இன்னொரு முகம் முக்காவாசி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. நீயும் அதற்கு விதிவிலக்கு இல்லை என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. உனக்கு நெருக்கமான மனிதர்களிடம் நீ எதையும் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா அவர்களுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர அவங்க இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அவர்களை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சி செய்யாதே. ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் தெரியணும்னு நீ நினைச்சினா அதை ரகசியம்னு சும்மா சொன்னா போதும். அதை அவர்களே போய் எல்லாரிடமும் பரப்பி விடுவார்கள் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல எப்போதுமே ரகசியத்திற்கு மதிப்பு அதிகம். ரகசியம்னா என்ன? யாரும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ரகசியம் என சொல்லிவிட்டால் உடனே அந்த ஒரு விஷயத்தை 10 பேர் 100 பேர் என ரகசியம் 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 சொல்லி சொல்லியே ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரப்பிடுவாங்க. நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன்.